ஆட்டோவில் எழுதியிருந்தாங்க, நான் முன்னேறிவிட்டேன் என்று பொறாமைப்படாதே, அந்த முன்னேற்றத்திற்கு நான் இழந்தது மிக அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம்னாக்கா எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ கண்ணீர்கள். நான் எப்பவுமே சொல்ல, என் தலைகணைகள் நான் அழுத அழுகை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை அழுது, எத்தனையோ முறை பிரச்சனைகள் ஆகி என்னென்னமோ மோதி முட்டி மோதி வந்திருப்பான். இதில் எதுலேயுமே அவன் வந்திருக்க மாட்டான். இதில் நாம் கஷ்டப்பட்ட எந்த இதுலேயுமே அவன் வந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லிவிட்டு இதில் என்ன பெரிய இதுன்னாக்கா, அப்படி நம்மகிட்ட சமாதானம் ஒரு பிரச்சனையை பேச வரணுன்னாக்கா அவன் வரமாட்டான். அந்த அந்த வயதானவங்க சரி நம்மகிட்ட பேசி ஒரு சமாதானம் பேசி ஒரு கன்வின்சிங்காக பேசி வரணுன்னு அவனோட பசங்களை, நம்ம சின்ன வயசு, அவங்க சின்ன வயசு பசங்களுக்கு என்னுடைய ட்ராவல் எப்படி தெரியும், நான் பட்ட கஷ்டங்கள் எப்படி தெரியும், நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னு அவனுக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. அவங்கள விட்டு பேச விடுறது, அப்புறம் அவனுக்கு நமக்கும் பகையாகிறது. அதுக்கப்புறம் என்னென்னாக்கா இன்னொன்று கடவுள் பார்த்துக்குவார், கடவுளுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் தான் அந்த குட்டி கலாட்டா பண்ணி அந்த ஊரையே ரெண்டாக்கியிருப்பான். எவன் கடவுளுக்கு பயப்படணும் நம்மக்கிட்ட சொன்னானோ அவன் இந்த ஊரையே ரெண்டு பண்ணியிருப்பான். நம்ம கூத்தாடி ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் பண்ண மாதிரி அவன் அது மாதிரி அவன் பண்ணி வச்சுட்டு அவன் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். அவன் சாமிக்கு பாந்த மாதிரி நம்ம பயப்படாத மாதிரியும்